இன்றைக்கி 2 ரோலில் கூட எப்படி பின்னுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு க்ரீன் கலர் ஒயரு அண்டு பிங்க் கலர் ஒயர் 2 எடுத்துருக்கேன். இப்போ க்ரீன் கலர் ஒயரில் 6 அடி எடுத்துக்கலாம். 6 அடியில் 8 ஒயர் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 6க்கு 6 எடுத்துருக்கேன். அதில் மொத்தம் 8 ஒயர் கட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கலரில் 20 ஒயர் கட் பண்ணிக்கலாம். மொத்தம் 28 ஒயர் நான் எடுக்கிறேன். இப்போ இந்த கலரில் 20 ஒயரும் இதில் மொத்தம் 8 ஒயரும் நான் கட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 28 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம சென்டர் ஒயரோட ஜாயின் பண்ணி பேஸ் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஒயரை வச்சு சென்டர் லைன் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட் லைன்லேயும் லாஸ்ட்லேயும் ஒரு க்ரீன் வச்சுட்டு சென்டரில் 2 க்ரீன் வச்சு ஒரு பார்டர் கூட தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு க்ரீன் கலர் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் செகண்ட் லைனும் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே 5 லைன் பிங்க்கும் இதுக்கு கீழே 5 லைன் பிங்க்கும் நம்ம வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பேஸ் போட்டுட்டேன். பேஸ் போட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கும் எண்ணி பார்த்திங்கன்னா. இப்போ இதில் இன்னொரு சின்ன கரெக்ஷன் சொல்கிறேன். என்ன அப்படின்னா நான் 6.6 வச்சுருக்கனால நான் 28 இது 2 ரோலுக்கு வேணும் அப்படிங்கிறனால நான் 28 ஒயர்ஸ் வச்சு இதை நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த சைடில் நான் வச்சுருக்க 2 ஒயரையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு 26 ஒயர்ஸ் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி மேலே 6 ஃபீட் மட்டும் வச்சு நீங்கள் 1.5 லஞ்ச் பேக் சைஸ் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம இந்த சைடில் பார்டருக்கு நம்ம 2 க்ரீன் கலரில் 2 கொடுத்துருக்கோம். இப்போ இந்த சைடில் நம்ம இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று இந்த க்ரீன் இங்கே ஒரு க்ரீன் இங்கே ஒரு க்ரீன் ஆட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி இது 2 எடுத்துட்டும் நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு பார்டர் கரெக்டாக வரும். அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இல்லை இந்த மாதிரி நம்ம வச்சோம்னா என்ன ஆகும்னா இது எல்லாமே உங்களுக்கு 2 லைனில் வரும். இந்த சைடில் நம்ம போடும்போது இந்த சைடு மட்டும் நமக்கு ஒரு லைன் வரும். அப்போ நம்ம இந்த இடத்துல இன்னொரு க்ரீன் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் வேணாம் அப்படின்னா இது 2 இப்போ எடுத்துகிட்டு பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ 2 மறைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பிங்க்கில் 5 2 5 2 5 2. அடுத்து இந்த சைட்லேயும் பாருங்கள், இந்த க்ரீன் இல்லாட்டி பிங்க்கில் 5 க்ரீனில் 2 பிங்க்கில் 5ன்னு உங்களுக்கு ஈவனாக வரும். அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம நார்மலாக நம்ம போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம க்ரீன் 2 பிங்க்கில் 5 வச்சிட்டோம். இப்போ எதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா க்ரீன் கலரில் 2 ஒயர் போட்டு நம்ம மூளை திருப்பி சுற்றி வரணும். சுற்றி வந்துட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் 2 க்ரீனு 5 பிங்க்குன்னு வச்சு நான் ஃபுல்லாகவே இந்த கூடையை மேக் பண்ணியாச்சு. நான் லாஸ்ட்டாக சொன்னல இதில் ஒரு சைடில் ஒரு க்ரீன் வச்சனால எனக்கு பார்டர் இங்கிட்டு ஒரு க்ரீனும் இங்கிட்டு ஒரு க்ரீனும் அதே மாதிரியே இந்த பக்கமும் ஒவ்வொரு க்ரீன் தான் வந்திருக்கு. நடுவில் பார்த்திங்கன்னா 2 உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி பார்த்தா ஒன்ஸ் இதனுடைய மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 6 அடியில் மொத்தம் பார்த்திங்கன்னா 28 ஒயர் நான் கட் பண்ணி லைன் லென்த் 28 போட்டிருக்கேன். பேஸ் பார்த்திங்கன்னா 12 போட்டிருக்கேன். ஹைட் பார்த்திங்கன்னா 23 ஒயர் போட்டிருக்கேன். உள்ளே ஒரு ஒயர் சொல்லியிருக்கேன். மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22 இருக்கும். அகலம் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு அகலம் இருக்கும், தாராளமாக இருக்கும். இது எப்படின்னா பெரியவங்க வேலைக்கு காட்டு வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க எடுத்துகிட்டு போகலாம் இந்த கூடையை. இது மாதிரி உங்களுக்கு ஆல் பேக்ஸோட டுட்டோரியலும் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.